அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் குடும்ப வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே உள்ளன. கணவன் மனைவியை கொல்வது, மனைவி கணவனை கொல்வது, அல்லது இருவரில் யாராவது ஒருவர் கள்ளக்காதலுக்காக தாங்கள் பெற்றெடுத்த குழந்தையையே கொல்வது என சொல்ல முடியாத அளவுக்கு அட்டகாசங்கள் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகின்றன. இந்நிலையில் நேற்று முன்தினம் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் நடந்த கொலை சம்பவங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதற்காகத்தான் இந்த வீடியோ. கரூர் மாவட்டம் கம்பளியாம்பட்டியைச் சேர்ந்தவர், வயது 35, பெயர் ஐயப்பன். இவரது மனைவி 25 வயது ராஜகுமாரி. பேரே ராஜகுமாரி தாங்க. இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள். இவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இடையில பார்த்தீங்க அப்படின்னா ராஜகுமாரிக்கு வேறு ஒரு நபருடன் பழக்கம் இருந்துள்ளது. இதனால் மனைவியை ஐயப்பன் அடிக்கடி கண்டித்துள்ளார். ஆனாலும் கள்ளக்காதலுடன் ஃபோனில் பேசுவதை மனைவி கைவிடவில்லை. அதாவது ராஜகுமாரி அவர்கள் கைவிடவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஐயப்பன் மனைவி ராஜகுமாரியை கற்களாலேயே தாக்கியிருக்கிறார். இதில் மனைவி அதாவது ராஜகுமாரி துடிதுடித்து இறந்து விட்டார். கல்லாலேயே அடித்து கொன்ற கணவர் கல்லாலேயே ராஜகுமாரியை அடித்து கொன்ற இந்த சம்பவம் கரூரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதற்குள் நாமக்கல்லிலும் ஒருவர் தன்னுடைய மனைவியை கொடூரமாக கழுத்தறுத்து கொன்றுள்ளார். என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். நாமக்கல் சந்தப்பேட்டை புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பூபதி. இவருக்கு 47 வயதாகிறது. லாரி பாடி கட்டும் தொழில் செய்து வருகிறார். இவருடைய மனைவி பெயர் கலைச்செல்வி. வயது பார்த்தீங்க அப்படின்னா 37. இவர்களுக்கு 20 வயதில் மகேஸ்வரி என்ற ஒரு பெண் உள்ளார். இந்த பெண் நாமக்கல் அரசு மகளிர் கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வருகிறார். இந்த தம்பதிக்கு தினேஷ்குமார் என்ற மகனும் இருந்துள்ளார். ஆனால் அவர் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு கிணற்றில் குளித்தபோது தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டார். மகன் இறந்ததிலிருந்தே தந்தையான பூபதி கடுமையான மனவேதனையிலும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகி வந்துள்ளார். கடைசியில் போதைக்கும் அடிமையாகிவிட்டார். போதை அதிகமாகிவிடவும் தினமும் வீட்டுக்கு வந்து மனைவியிடம் தகராறு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வழக்கம்போல் தம்பதிக்குள் நடந்த சண்டை வலுத்து நள்ளிரவை தாண்டியும் நீடித்துள்ளது. இந்த சண்டையை மகள் மகேஸ்வரி தடுக்க வந்துள்ளார். ஆனால் விடியற்காலை நேரத்தில் மகள் மகேஸ்வரியை ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டார் தந்தையான பூபதி. பிறகு கூர்மையான ஆயுதத்தால் மனைவி கலைச்செல்வியின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். மனைவி இறந்ததை உறுதி செய்து கொண்டதுமே போர்டிகோவில் மனைவியின் சேலையில் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். வெளியில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அறைக்குள் இருந்து மகள் மகேஸ்வரி அலறி துடித்துள்ளார். இவரது அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். கதவை உடைத்து பார்க்கும் பொழுது கலைச்செல்வி இரத்த வெள்ளத்திலும் பூபதி தூக்கில் தொங்கியபடியும் இருந்தனர். இதை கண்டு ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆசையாக வளர்த்த மகன், அதில் தான் பாவம் பூபதி அவர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி டெய்லி சரக்கை போட்டு தன்னுடைய மகனுடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஸோ அதை எப்படி காட்டுறது அப்படின்றது தெரியாமல் டெய்லி பஞ்சாயத்து பண்ணி வீட்டில் சண்டை போட்டு மனைவி பிள்ளைகளெல்லாம் அடித்து கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருச்சு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நாமக்கல் போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக நாமக்கல் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இந்த ஒரு கொலையும் தற்கொலையும் நாமக்கல்லில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஆசையாக வளர்த்த செல்ல மகனை பறிகொடுத்த தகப்பன் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி போதைக்கு அடிமையாகி மனநோயால் பாதிக்கப்பட்டு மனைவியையும் கொலை செய்து தானும் தற்கொலை செய்திருப்பது உள்ளபடியாக இந்த ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம ஏன் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, இது மாதிரியான சம்பவங்கள் வேறு எங்கும் நடக்கக்கூடாது என்பதற்காக மட்டும்தான். ஸோ ஆகவே இந்த ஒரு சம்பவத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை கரெக்ட் பண்ணி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.